பர்சன்ஸ் லிட்டரேட் அப்படின்னா என்னதுன்னா படிச்சவங்க. தோஸ் ஆர் ரீட், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சவங்க. ஓகே, லிட்டரேட் பர்சன் இன் த சிட்டி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 5 lakhs to 8 lakhs. அப்போ ஒரிஜினலா எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஒரிஜினல் பர்சன்ஸ், நமக்கு ஒரிஜினல் வேல்யூ தான் வேணும், இன்க்ரீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5 lakhs வந்து ஒரிஜினல் பீப்புள் படிச்சவங்க முதல்ல இருந்தாங்க. அப்போ இன்க்ரீஸ்டு வேல்யூ, இன்க்ரீஸ்டு பர்சன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ 8 lakhs. அப்போ நம்ம என்னது 8 lakhs minus 5 lakhs. இப்போ என்ன வரும்? 3 lakhs people படிச்சிருக்காங்க. ஓகே, இன்க்ரீஸ்டு 5 yearsல வந்து 3 lakhs people அதிகமா படிச்சிருக்காங்க. கிளியரா? சோ ஒரிஜினலா படிச்சவங்க, ஒரிஜினல் லிட்டரேட் பர்சன்ஸ் நம்ம எழுதணும். ஒரிஜினல் லிட்டரேட் பர்சன்ஸ் 5 lakhs, 5 yearsல என்ன பண்றாங்க? 3 lakhs அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. So what is the percentage of increase? அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்? fraction போடணும். fraction change, that is in change value. இதுதான் வந்து change in value. change value நம்ம மேல போடணும். divided by original value தான் நம்ம கீழே போடணும். 8 lakhs போட்டுறக்கூடாது. எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதுதான் போடணும். கிளியரா? So fraction வந்து 3/5. இப்ப நம்ம இத percentage of increased value னா நம்ம என்ன பண்ணணும்? percentage of increased value 3/5. fraction percentage convert பண்ணனும்னா என்ன பண்ணணும்? multiply by 100. அப்போ this is 1/5, this is 2/5. So totally it is 60%. So how much increased literate persons வந்து 5 yearsல எவ்வளவு increase ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 60% நமக்கு increase ஆயிருக்காங்க. 6 lakhs.